அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டுக்கு தேவைப்படுகின்ற அற்புதமான அமாவாசையின் பதிவுங்க. இன்றைய நாள் கார்த்திகை மாதத்துடைய அமாவாசை. அமாவாசை திதியானது இன்றைக்கி காலையில் 10:30 மணிக்கு துவங்கி நாளை நமக்கு மதியம் 12:30 மணி வரைக்கும் இருக்குது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் அமாவாசைக்கான நம்ம பரிகாரங்கள், தாந்திரிக பரிகாரங்கள், நம்ம முன்னோர்களுக்கான வழிபாடுகள் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அமாவாசைன்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது முன்னோர்களுடைய வழிபாடும் குலதெய்வத்துடைய வழிபாடும் தான். ஆனால் இந்த கார்த்திகை அமாவாசைக்கு தனியான ஒரு விசேஷமான ஒரு பலன் இருக்குது. என்னன்னா, மகாலட்சுமி தாயார் இந்த கார்த்திகை அமாவாசையில் தான் நமக்கு அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளான இன்றைய நாள் நீங்கள் உங்கள் வீட்டில் தீபங்கள் ஏற்றுறப்ப மகாலட்சுமி தாயாரை மனசில் நினச்சி என்றைக்குமே இந்த குடும்பத்தில் நல்லபடியாக செல்வ செழிப்பு ஆகணும், எங்கள் குடும்பத்தில் கஷ்டங்கள் வரக்கூடாது, குறிப்பாக அந்த பண கஷ்டங்கள் எல்லாம் தீரணும். ஏன்னா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே நமக்கு செல்வ செழிப்பு, சந்தோஷம் இது எல்லாமே கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் இன்றைய நாள் நம்ம தீபம் ஏற்றுறப்ப இந்த எளிமையான ஒரு மந்திர வார்த்தையை சொல்லி நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக குடும்பமானது ஒரு அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு நம்ம வீடு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். எல்லா அமாவாசை நாட்களை விட நமக்கு இந்த கார்த்திகை மாதத்துடைய அமாவாசை எப்பயுமே விசேஷம் தாங்க. ஏன்னா இந்த மாதத்தில் செய்யக்கூடிய எல்லா வழிபாட்டுகளுக்கும் உடனுக்குடனே பலன் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அமாவாசை அது மகாலட்சுமி அவதாரம் செய்ததாக உள்ள விசேஷமான இந்த நாளில் நம்ம சின்னதான எளிமையான ஒரு தீப வழிபாடும் மந்திரத்தை சொல்லி மகாலட்சுமி தாயாரை நல்லா வேண்டிக்கிட்டாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் உடனுக்குடனே தீருங்கிற ஒரு ஐதீகம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் வைத்து கடைந்ததாக புராணங்கள் சொல்லுது. அப்படி அவங்க பார்க்கடலை கடைஞ்சப்ப பலவிதமான பொருட்கள் எல்லாம் வெளிப்பட்டது. அதில் செல்வத்துக்கான தெய்வமான மகாலட்சுமி பார்க்கடலிலிருந்து அவதரித்த தினம்தான் இந்த கார்த்திகை மாதத்துடைய அமாவாசை. அப்படி கார்த்திகை அமாவாசையில் மகாலட்சுமியுடைய திரு அவதார தினமாக கருதப்படுது. அதனால தான் இந்த நாளுக்கு ஒரு விசேஷமான ஒரு நாளாகவும் மகாலட்சுமி வழிபாட்டுக்கு இல்லை ஏதாவது ஒரு பூஜைக்கு நீங்கள் ஒரு அர்ச்சனைகளுக்கு இதுக்கு எல்லாமே ரொம்ப நமக்கு விசேஷ ஒரு பலன்களை கொடுக்குங்கிற ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது. அதனால் இன்றைக்கி மறக்காமல் நீங்கள் இந்த பகல் பொழுதுலெல்லாம் முன்னோர்கள் வழிபாடுகள் செஞ்சதுக்கப்புறம் மாலை நேரத்தில் உங்களுக்கான ஒரு ஏதாவது மகாலட்சுமியுடைய ஒரு மந்திரங்கள் சொல்லலாம், கனகதார ஸ்தோத்திரங்கள் சொல்லலாம், இல்லாட்டி லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லலாம். இப்படி இல்லை பக்கத்தில் கோவிலுக்கு போகிறீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் ஏதாவது அர்ச்சனைகள் பண்ணலாம். இப்படி எளிமையான வகையில் மகாலட்சுமி நம்ம பூஜை பண்ணாலே போதுங்க. எல்லாருக்குமே தெரியும், இது மாதிரி அமாவாசை நாட்களில் நமக்கு உப்பு தீபங்கள் வீட்டில் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கடனும் நமக்கு நிச்சயமாக அடையுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த உப்பு தீபம் உங்களால் இன்றைக்கி ஏற்ற முடியும் அப்படிங்கிறவங்க உங்கள் எப்பயுமே ஒரு சின்னதான ஒரு பித்தளை தட்டில் ஒரு பெரிய அகலில் கொஞ்சமாக நல்லா கல்லுப்பம் பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு சின்ன வெறும் அகல் வச்சு அதற்கு மேலே நம்ம நல்லெண்ணெய் விட்டு நம்ம ஒரு தீபம் ஏற்றுவோம். இதுதான் அந்த உப்பு தீபத்தோட அந்த மெத்தடு. இப்படி நீங்கள் உப்பு தீபத்தை ஏற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் அடியில் ஒரு தாம்பாளம் வச்சுருப்போம், இல்லாட்டி ஒரு மடை மாதிரி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதற்கு மேலே தான் நம்ம ஒரு தீபங்கள் ஏற்றுவோம். அந்த தட்டு இல்லாட்டி தாம்பாளம் அந்த மனையில் நீங்கள் ஸ்ரீங்கிற ஒரு மந்திர வார்த்தை எழுதிட்டு அந்த ஒரு கோலம் மாதிரி போடுறது, இல்லாட்டி மஞ்சளில் நீங்கள் எழுதி அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வச்சுட்டு அதற்கு மேலே இந்த தீபங்கள் ஏற்றி வழிபடுறதுங்கிறது அவ்வளோ ஒரு மகத்துவம் கொடுக்கும். ஏன்னா மகாலட்சுமியுடைய பீஜ மந்திரமே இந்த ஸ்ரீங்கிற ஒரு வார்த்தை தான். இந்த ஸ்ரீங்கிற ஒரு வார்த்தை யார் ஒருத்தங்க இன்றைக்கி நம்ம உச்சரிக்கிறோமோ, யார் ஒருத்தங்க இன்றைக்கி பூஜையில் சொல்கிறோமோ, கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரே அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க, நம்மளை தேடி வருவதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த பூஜை பண்ணுற தட்டில் ஸ்ரீங்கிற ஒரு மந்திர வார்த்தை மஞ்சளை எழுதிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு இப்படி உப்பு தீபம் ஏற்றி வழிபடலாம். இல்லைம்மா எங்களுக்கு உப்பு தீபம்லாம் ஏற்றுறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க சாதாரணமாகவே நம்ம ஸ்ரீங்கிற ஒரு வார்த்தை எழுதிட்டு அதற்கு மேலே நீங்கள் ஏற்றக்கூடிய காமாட்சி விளக்கு, அகல் விளக்கு, அப்படி எந்த விளக்கு வேணாலும் வச்சு ஏற்றிருங்க. இப்படி தீபங்கள் அடுத்து ஏற்றுறப்ப ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக
இந்த ஒரு வார்த்தையானது நமக்கு அபரிதமான ஒரு வளர்ச்சி, அபரிதமான ஒரு செல்வ செழிப்பு, மகாலட்சுமியுடைய அருள் எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு தேடித்தரக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன்னா இந்த ஒரு மந்திரம் மகாலட்சுமியுடைய பீஜ மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை யார் ஒருத்தங்க இன்றைக்கி உங்களால் முடியும் அப்படிங்கிறவங்க 27 முறை 108 முறை கூட சொல்லலாம். முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு 9 முறை 6 முறையாச்சும் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி தீபங்கள் ஏற்றி நீங்கள் இப்படி வழிபட்டு பாருங்கள். மகாலட்சுமியுடைய சர்வ கடாட்சமும் அந்த செல்வ செழிப்பு, மகாலட்சுமினா செல்வ செழிப்பு மட்டும் கிடையாதுங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிம்மதி, சந்தோஷம், வேறு பலவிதமான முன்னேற்றங்கள், வாழ்க்கையில் எல்லா விதமான சகல அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியவள் யாருன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி தான். அதனால தான் இன்றைய நாள் அவதரித்த இந்த நாளில் நீங்கள் இது மாதிரி எளிமையான ஒரு வழிபாடும் ஒரு மந்திரத்தையும் சொல்லி நீங்கள் வழிபட்டு பாருங்கள். நிச்சயமாக அந்த பலன்களானது நமக்கு கோடி பலன்கள் கிடைக்கும். இப்படி நம்ம சுவாமிக்கு தீபம் ஏற்றுறப்ப ஏதாவது மகாலட்சுமி தாயாருக்கு ஏதாவது பழங்களோ மாதுளம் பழங்களோ இல்லை வேறு ஏதாவது உலர் திராட்சை அது மாதிரி இருந்தால், இல்லாட்டி டைமண்ட் கல்கண்டு மட்டும் வாங்கிட்டு எப்போல்லாம் வெள்ளிக்கிழமை வருது, எப்போல்லாம் இந்த மகாலட்சுமிக்கான பூஜை பண்ணுறோமோ அப்போல்லாம் மறக்காமல் பூஜையில் இந்த டைமண்ட் கல்கண்டு மட்டும் வச்சு நீங்கள் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த இடத்துல நல்ல ஒரு செல்வ செழிப்பு வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா ரொம்ப நமக்கு பட்ஜெட்டும் கம்மியாக தான் இருக்கும். அதே நேரம் இந்த டைமண்ட் கல்கண்டு மகாலட்சுமிக்கு ரொம்ப ஒரு இஷ்டமான ஒரு பொருள். அதனால தான் இந்த கல்கண்டு பிரசாதமாக வச்சு நீங்கள் சுவாமிக்கு நீங்கள் வேண்டிக்கிட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி இன்றைய நாள் அமாவாசையில் கண்டிப்பாக நிறைய பேர் காக்காக்கு சாதம் வைப்பீங்க. அப்படி வைக்க முடியாதவங்க கூட யாருக்காச்சும் ஒருத்தருக்கு உங்களால் முடிந்த ஒரு அன்னதானம் இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருட்கள், இல்லாட்டி மாதத்துக்கு தேவையான ஒரு பொருட்கள், அப்படி அது மாதிரி யாருக்கும் கொடுக்க முடியாதவங்க கூட தெருக்களில் எத்தனையோ நாய்கள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீட்டு வாசலில் எவ்வளோ நாய்கள் நிற்கும். அந்த நாய்களுக்கு ஏதாவது ஒரு உணவு, பிஸ்கட் பேக்கெட்டு, இப்படி ஏதாவது ஒரு உயிருக்கு இன்றைய நாள் நீங்கள் மறக்காமல் தானம் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பண்ணுற சின்னதான ஒரு தானம் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பலவித புண்ணியத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய கார்த்திகை அமாவாசை நாளை யாருமே தவற விடாதீங்க. தீபம் ஏற்றுறப்ப மறக்காமல் இந்த மந்திர வார்த்தையை சொல்லுங்கள். என்றைக்குமே உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற அற்புதமான மந்திர வார்த்தை பதிவிடுங்க. மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கும். நம்முடைய சேனலை இந்த கார்த்திகை அமாவாசைக்காக தொடர்ந்து நிறைய பதிவுகள் கொடுத்துட்டே இருக்கோம். கண்டிப்பாக பார்க்காத சகோதர சகோதரிகள் எல்லா பதிவையும் போய் பார்த்து நிச்சயமாக நீங்கள் செஞ்ச பலன் அடையணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோங்க. இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.